ஹலோ 11th ஸ்வாக்குட்டீஸ் என்னப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ லைட்டாக பயத்தில் இருக்கீங்களா? நேற்று தான் 12th ரிசல்ட் வந்து ஒரு பெரிய புயல் ஓஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து 10th அண்ட் அதுக்கப்புறம் 11th. ஸோ குட்டீஸ் பயப்படாதீங்க, உங்களுக்கான ஒரு செமையான அப்டேட்டோடு தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சரிங்களாப்பா? ஸோ உங்களுடைய பயந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க, ஓரளவுக்கு ஆறுதல் கிடைக்கும் இந்த வீடியோவில். ஸோ வந்து இப்போதைக்கு 11th ப்ராசஸ் என்னத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேப்பர் வேல்யூஷன் முடிஞ்சிருச்சுப்பா. அண்ட் அதை வந்து டேட்டா ஆப்ரேட்டர்கிட்ட ஒப்படைச்சி அவர் மார்க் ஏற்றிட்டு அண்ட் உங்களுடைய ஆன்லைனில் சாஃப்ட்வேர் செக்கிங்குமே முடிஞ்சு எல்லாமே தயாராகிடுச்சுப்பா. உங்களுடைய இது இப்போ வந்து பகுப்பாய்வு அறிக்கைன்னு சொல்லுவாங்க. ஓவரால் தமிழ்நாடு முழுவதும் 11th எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதுனாங்க, எவ்வளோ பாஸு, எவ்வளோ ஃபெயிலு, எவ்வளோ சென்டமு, எவ்வளோ டிஸ்ட்ரிக்ஸில் நல்ல மார்க்ஸ் வந்திருக்கு. ஸோ இதை தான் பகுப்பாய்வு அறிக்கைன்னு சொல்லுவாங்க. இது வருடம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை தான் வந்து ப்ரெஸ் மீட் வச்சு ரிலீஸ் பண்ணி அவங்களுடைய ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணுறது. ஸோ அந்த ப்ராசஸ் தான்ப்பா போயிட்டுருக்கு. அதை நான் எடுத்துக்காட்டுக்கு காமிக்கவும் செய்கிறேன், ஒன்றும் வருத்தம் இல்லை. ஸோ அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அது முடிஞ்சிட்ட உடனே உங்களுக்கு அஃபிஷியல் ரிசல்ட் பார்க்கறதுக்கான லிங்க் வந்துரும்ப்பா. 10th ரிசல்ட்டுக்கு ஒன்று முன்னாடி விட்டுருவாங்க, அப்படின்னா பின்னாடி உங்களுக்கு ரிசல்ட் அஃபிஷியல் பார்க்கறது வந்துடும். அதன் பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த டேட்டுக்கு எந்த டைமில் எந்த வெப்சைட் அப்படின்றத பள்ளிக்கல்வித்துறை சார்பாக ப்ரெஸ் ரிலீஸ் அப்படின்ட்டு டிஜி வெப்சைட் இருக்கும்ப்பா, அஃபிஷியல் வெப்சைட். அதில் வந்து அவங்க நோட்டிஃபிகேஷனுமே கொடுத்துருவாங்க, சரிங்களா? அறிக்கை கொடுத்துருவாங்க. அது வந்துட்டாலே கன்ஃபார்ம்டுப்பா, நம்மளுக்கு கரெக்டாக 11th அன்னைக்கு காலையில் 9:30க்கு ரிசல்ட்டு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து 11th பொறுத்தளவுக்கு லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த இயர் தேர்ச்சி விகிதம் ரொம்ப அதிகம் அண்ட் ரொம்ப லிபரலாக தான் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய பிள்ளைங்க சென்டம் எடுத்திருக்கீங்க, நிறைய பிள்ளைங்க பாஸ் ஆகிருக்கீங்க. ஒரு சிலருக்கு மட்டும் நெகட்டிவ் ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அவங்களுக்குமே சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வந்திருக்கிறதுனால அதுவும் வருத்தப்பட தேவையில்லப்பா. சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க, உடனே நம்ம எழுதி கிளியர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து நம்ம கொடுக்கப்பட்ட லிங்க் வழியாக செக் பண்ணோம், அதாவது ஓல்டு ரிசல்ட்ஸ் அப்படிலாம் நம்ம செக் பண்ணும் பொழுது இப்போதைக்கு 12th ரிசல்ட் மட்டும்தான்ப்பா அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது. அண்ட் 11th அரியர் எழுதின பசங்களுடைய ரிசல்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. 10th 11th இன்னும் வந்து உங்களுடைய ரிசல்ட் லிங்க்கை வந்து அப்டேட் பண்ணலப்பா. அதனால் வந்து அப்டேட் பண்ண உடனே நம்ம சேனலில் லிங்க்கை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு எப்படி பார்க்குறது எல்லாமே நான் உங்களுக்கு அஃபிஷியலாக சொல்லிடுறேன். ஸோ அதனால் வந்து 11th பொறுத்தளவுக்கு ப்ராசஸிங் பட்டியல் ப்ராசஸிங் பகுப்பாய்வு அறிக்கை போயிட்டுருக்கு. அது முடிச்சுட்டு உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டீஸ் வந்துடும் டிஜி கிட்ட இருந்து. அதை முடிச்சுட்டு உடனே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு 1 மார்க் 2 மார்க் கம்மியாகுது, இல்லை 6 மார்க் கம்மியாகுது அப்படின்னா வருத்தப்படாதீங்க. ஓரளவுக்கு ஆன்சர் கீ இருந்து கிட்ட நெருங்கிட்டிங்கனாலே இழுத்து பிடிச்சி வச்சு பாஸ் பண்ணிடுவாங்க. அதனால் அந்த பாஸ் விஷயத்தில் நீங்கள் பயப்பட தேவையில்லை குட்டீஸ். நான் திருப்பி சொல்கிற ஒரே விஷயம், உங்களை ஃபெயில் பண்ணுறதுக்கு இங்கே யாருக்கும் விருப்பம் இல்லைடா தங்க குட்டீஸ். எல்லாருக்குமே பிள்ளைங்க பாஸ் ஆகி 12th போயிடணும். அதிகபட்ச கோல் 11th இது மட்டும் தான். 12th பிள்ளைங்களை எப்படியாவது அடிச்சு பிடிச்சி அமுச்சு விட்டுறணும். அப்படின்றதுனால ஓரளவுக்கு ஆன்சர் கீ இருக்குது. நீங்கள் கண்டென்ட் ஓரளவுக்கு மார்க் போடுறதுக்கு எழுதியிருக்கீங்கன்னா டெஃபினட்டாக கண்ணை மூடிட்டு பாஸ் என்ன நல்ல மார்க்கே வந்துடும். ஆனால் சுத்தமாக வந்து ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு தெரியும்ல எப்படி வந்து டீச்சர்ஸ் மார்க் போடுவாங்கன்னு சொல்லிட்டு. கண்டென்ட் எதுவுமே இல்லாமல் அவங்களுக்கு நீங்கள் பேப்பரில் மார்க் போடுற அளவுக்கு கண்டென்ட்டு பேப்பரில் எதுவும் இல்லைனா தான்ப்பா நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் வரும். மற்றபடி நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல ரிசல்ட்ஸ் வரும். நிறைய பேர் நிறைய மார்க் எய்ம் பண்ணியிருக்கீங்க, எல்லாருக்குமே கண்டிப்பாக வரும். ஸோ அந்த பகுப்பாய்வு அறிக்கை தயார் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொன்னாலும் அது எப்படி இருக்குன்றதை மட்டும் நான் ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் பாருங்கப்பா. ஸோ இதுதான்ப்பா பகுப்பாய்வு அறிக்கை. இது இந்த இயர் இப்போ நேற்று 12th ரிலீஸ் பண்ணாங்கல்ல, ஸோ அந்த பகுப்பாய்வு அறிக்கை இதே மாதிரி தான் 11th வந்து ரெடி பண்ணுவாங்க. ஆக்சுவலி 10th 11th 12th 3 பேருக்குமே வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி தான் இப்போ அரசு தேர்வுகள் இயக்கம் சொல்லிட்டு உங்களுடைய பகுப்பாய்வு அறிக்கை இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், எவ்வளோ எப்போ தேர்வு நடந்தது, முடிஞ்சது, எத்தனை பேர் தேர்வு எழுதுனாங்க, அதில் மாணவர்கள் மாணவிகள் 3ஆம் பாலினத்தார் தேர்ச்சி பெற்றவர்கள், மாணவிகள் எவ்வளோ, மாணவர்கள் எவ்வளோ, 3ஆம் பாலினத்தர் எவ்வளோ தேர்ச்சி அடைஞ்சாங்க, அதே மாதிரி கேர்ள்ஸோட பாய்ஸ் எவ்வளோ பேர் நிறைய பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க, அண்ட் லாஸ்ட் இயரை விட இந்த இயர் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து தேர்ச்சி விகிதம் வந்திருக்கு, எந்தெந்த ஸ்கூல் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க, அரசு பள்ளி தனியார் பள்ளி அண்ட் வந்து எய்டட் ஸ்கூலு இதெல்லாம் போடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த பாடப்பிரிவுகளில் எவ்வளோ மார்க், சயின்ஸில் அண்ட் வந்து எக்கனாமிக்ஸ்லன்னு தனித்தனியாக பிரித்து போடுவாங்க. ஈச் சப்ஜெக்ட்டுக்கும் பிரித்து போடுவாங்க. ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்கன்னு போடுவாங்க. அண்ட் எவ்வளோ பேர் சென்டம் போட்டிருக்காங்கன்ற கவுண்டிங் டெஃபினட்டாக போடுவாங்க. எல்லா சப்ஜெக்ட்லேயும் போடுவாங்கப்பா.
தமிழில் தொடங்கி எல்லா பாடத்துக்கும் வந்து எவ்வளோ பேர் சென்டம் போட்டிருக்காங்கன்னா டோட்டல் அமௌண்ட் போடுவாங்க. ஈச் சப்ஜெக்ட்டில் எவ்வளோ பேர் சென்டம் போட்டிருக்காங்களோடையும் நான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் மாற்றுத்திறனாளிகள் எவ்வளோ பேர் எழுதினாங்க, சிறைவாசிகள் எவ்வளோ பேர் எழுதினாங்க, அண்ட் வந்து ஓவரால் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் போடுவாங்க. அண்ட் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து எவ்வளோ பாய்ஸ் எழுதினாங்க, கேர்ள்ஸ் எழுதினாங்க, டிரான்ஜெண்டர்ஸ் எழுதினாங்க, அதில் வந்து டோட்டல் எவ்வளோ பாஸ் ஆகிருக்காங்க அப்படின்ட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸுமே கொடுப்பாங்கப்பா. தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், எய்டட் ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூலு, ப்ரைவேட் ஸ்கூலு, ஒரு டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் எத்தனை பர்சன்டேஜ் எல்லாத்தையுமே போட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ரெஸ்பெக்டட் பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கிட்ட ஒப்படைச்சி அவங்க கொண்டு போயிட்டு முதலமைச்சர் ஐயா கிட்ட காமிச்சு அவங்க ஓகே சொல்லிட்டு பிறகு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அறிக்கை தான்ப்பா ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுது இதில் எவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ராசஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. 10th ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு முடிச்சுட்டு உங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட்டு சொன்ன தேதிக்கு கரெக்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க. எதுக்குமே பயப்படாதீங்க பிள்ளைங்களா. உங்களுடைய அப்டேட்டுன்னு பார்த்தா எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஒன்லி ரிசல்ட் மட்டும்தான். ஸோ அஃபிஷியல் லிங்க் வந்த உடனே நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுறேன். எப்படி ரிசல்ட் பார்க்குறது எல்லாமே பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். வேறு ஏதாவது புதிய அப்டேட்டாக இருந்தால் மறக்காமல் அப்லோட் பண்ணுறேன். டாடா பை பாய், டேக் கேர்.